72வது தேசிய திரைப்பட விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர் பரத்திடம் தகவல்களை கேட்கலாம். பரத், தற்போது 72வது தேசிய திரைப்பட விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறந்த நடிகருக்காக தனுஷ் மீண்டும் 5வது முறையாக தேசிய விருதை பெறுகிறார். மேலும் பல்வேறு பிரிவுகளில் தமிழ் மொழி படங்கள்ல தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. இல்ல, நம்ம தெளிவா பார்த்துருவோம். 2024 வெளியான திரைப்படங்களுக்கு கொடுக்கப்படுகிற விருதுதான் இந்த 72வது தேசிய விருது. இதுல இந்த முறை ஒரு லக்கி ஸ்வீப், இல்லைன்னா இந்த விருதுகள் எல்லாம் நான் தான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தனுஷ் அவர்களுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமாவிலிருந்து பெருசா இருந்திருக்குன்னு பாக்குறோம். தனுஷ் அவர் தான் இந்த முறை த சென்டர் ஆஃப் கோலிவுட், இந்த விருதுகளுக்கான மொத்தமும் அப்படின்னு பாக்குறோம். எங்கே நம்ம பாக்குறோம் அப்படின்னா, தொடக்கத்து முதலே நான் ஃபீச்சர் பிலிம்ஸ் சொல்லும் போதே ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்ற அவார்டு சொல்லும் போதே தனுஷ் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு கேப்டன் மில்லர்ல ஒரு அற்புதமான நடிப்பு சொல்லியிருக்காருன்னு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அவங்க சொல்லும் போதே அது ஓபன் ஆகுது. அதை தொடர்ந்து மொழி வாரியாக சிறந்த படங்களுக்கான விருது அப்படின்னு அறிவிக்கும் பொழுது மொழி வாரியாக சொல்லும் போது தனுஷினுடைய 50வது படம், அதாவது அவருடைய 2வது இயக்கம் ராயன் படம், அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சன் பிக்சர்ஸுக்காக தனுஷ் இயக்கி நடித்த படம். அது பெருசா பாக்ஸ் ஆஃபீஸில் பேசப்பட்ட ஒரு படம், ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டாகவும் இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காகவும் இருந்த படம். அருண் விஜய் நெகட்டிவ் ஷேட்ஸ் நடித்த படம் நம்ம பார்த்தோம். அந்த படம் தமிழ் சினிமாவின் சிறந்த பிராந்திய மொழி படமாக தனுஷ் இயக்கத்துல விருது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக தமிழ் சினிமாவை நோக்கி நகரக்கூடிய இன்னொரு விருதா பார்த்தா ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷுக்கு இது 3வது தேசிய விருது. முதல்ல இந்த வருஷம் அவர் அமரன் படத்திற்காக 2024 அமரன் படத்திற்கு சிறந்த பின்னணி இசைக்கு வாங்குறாரு ஜிவி பிரகாஷ். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் வாத்தி படத்துக்கு சிறந்த இசையமைப்பாளராகவும் அதற்கு முன்னதாக சூரரை போற்று சூர்யா நடிச்ச படத்துக்கு சிறந்த பின்னணி இசைக்கும் வாங்கியிருக்காரு. இது அவருக்கு 3வது தேசிய விருதா வந்திருக்கு. அதையும் தாண்டி அமரன் படம் இந்த முறை ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சிறந்த இயக்குனரா ராஜ்குமார் பெரியசாமி விருது வாங்குறாரு, சிறந்த எடிட்டராக கலைவாணன் வாங்குறாரு, அப்கோர்ஸ் சிறந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரகாஷ் நம்ம சொன்னோம் அமரன் படத்துக்கு. அதை தாண்டி கலைவாணனோட எடிட்டிங், அவர் ஜெயராஜ் ஹெட் ஆஃப் த ஜூரி இந்த விருது அறிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த வேகம் குறையாம அந்த ஒரு கதையை எடுத்துட்டு போன விதம் ஆகட்டும், அதை அவங்க கட் பண்ணி கொடுத்ததாகட்டும், எடிட்டிங் டிசர்வ் ஸ்பெஷல் மென்ஷன். கலைவாணன் அமரன் படத்திற்காக கலைவாணனுக்கு அது விருது அப்படின்றாரு. அண்ட் அதை தாண்டி மகாராஜா திரைப்படம் பெரிதும் பேசப்பட்ட ஒரு படம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நித்திலன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்ச படம். அந்த படத்துல நடிச்ச சச்சின் நமிதா, அதாவது விஜய் சேதுபதியின் மகளாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சிறந்த கோ ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த விருது அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் ஆக்ட்ரஸ்ல அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்கோர்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு சிறந்த இயக்குனர், அதாவது இது மேஜர் முகுந்தன், வரதராஜன் முகுந்தனுடைய வாழ்க்கையை வரலாறை மையமாக வைத்து சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இணைந்து நடித்து இந்த படம் ஒரு 300 கோடியை தாண்டி கலெக்ஷன் பண்ண பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் பண்ண படம். சிறந்த இயக்குனருக்கான விருதை ராஜ்குமார் பெரியசாமிக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றத பார்க்கிறோம். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டன் மில்லர், அந்த கேப்டன் மில்லர் படம் பெஸ்ட் பிலிம் ஃபார் ப்ரமோட்டிங் நேஷனல் சோசியல் என்விரான்மெண்டல் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு சிறப்பு விருதையும் பெறுகிறது. அப்கோர்ஸ் அது அருண் மாதேஷ் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச படம். அந்த படத்துக்கு சிறந்த விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க இந்த இதுல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேசிய விருதை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான, அதாவது தனுஷ் அப்படின்றவருக்கு கிட்டத்தட்ட இதற்கு முன்னதாகவே நம்ம பார்த்திருப்போம். 2010 ஆடுகளத்துக்கு சிறந்த நடிகர், 2014 ப்ரொடியூசர் காக்கா முட்டை அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக சிறந்த குழந்தைகள் படத்திற்கான விருதை வாங்கினது. அதே மாதிரி விசாரணை 2015 சிறந்த ஃபீச்சர் பிலிம் அப்படின்றதுக்காக, அதை தாண்டி அசுரன் படத்துக்கு சிறந்த நடிகர், இதுக்கு முன்னதாக 4 விருதுகளை வாங்கியிருக்கார். இன்றைக்கு மறுபடியும் அவர் அந்த விருதுகளை பெறுகிறார் அப்படின்றத பார்க்கும்போது, குறிப்பா இயக்குனராக அடுத்த கட்டத்துக்கு நகர்ற தனுஷ் அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. 2024 மெய்யழகன் ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு ஜூரியில அவங்க சொன்னாலும் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பல பேர் பேசக்கூடிய விஷயம் என்ன, பெரிதும் பேசப்பட்ட படங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மெய்யழகன் மென்ஷன் மட்டும் இருக்கு, அதை தாண்டி அதற்கான விருதுகள் இல்லையே அப்படின்ற விஷயம் பேசப்படுகிறது. அதை தாண்டி வாழை அப்படின்ற படம் அந்த வருஷம் வந்த படம், வாழைக்கு எந்த விருதும் இல்லையான்ற கேள்விகள் இருக்கு. அதை தாண்டி பெரிதும் பேசப்பட்ட லப்பர் பந்து அப்படின்ற படமும் அந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நாம அது ஒரு பெஸ்ட் தமிழ் பிலிமாவது வருமா அப்படின்னா பல பேர் பல விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஏன்னா சின்ன பட்ஜெட்ல சின்ன ஸ்டார் காஸ்ட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் கொடுத்திருந்தாங்க.
அந்த படத்துக்கும் விருது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவிற்கு இது ஒரு நல்ல காலமாக தான் நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1/2 டஜன் விருதுகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. குறிப்பாக அமரன் திரைப்படம் விருதுகளை அள்ளி வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி தனுஷ் அவர்கள் அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்ந்திருக்காரு. சிறந்த அப்கோர்ஸ் அவரோட நடிப்பு மில்லருக்காக பெரிதும் பாராட்டப்பட்டது ஜூரி ஜெயராஜ் அவர்கள். அதை தாண்டி இயக்குநராக நகர்ந்திருக்காருன்னு பார்க்கிறோம். ஆக தமிழ் சினிமாக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா மேஜர் கேட்டகரிஸ் பல குறிப்பா சொல்லணும் அனல் அரசு அவங்க ஸ்டண்ட்டை பத்தி நம்ம பேசியானோம். அவர்களும் ஒரு சிறப்பு மென்ஷன், சிறப்பு பிரைஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மகாராஜா படத்துல ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அந்த அனல் அரசு இருவரும் இணைஞ்சு பண்ண அந்த ஸ்டன்ஸ் பெரிதும் பேசப்பட்டது. ஒரு போஸ்ட் த ரியாலிட்டி ஆஃப் த ஃபைட் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஆக்ஷனுக்காக தமிழ் சினிமாவிற்கு மற்றொரு விருதும் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 1/2 டஜன் விருதுக்கு மேல இந்த 72வது தேசிய திரைப்பட விழாவில் திரைப்பட விருதுகளை தமிழ் சினிமா தன்வசம் பல முக்கிய விருதுகளை வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. தனுஷ் வழக்கம் போல ஜிவி பிரகாஷ் தனுஷ் மறுபடியும் அதுல மறுபடியும் கை வைப்பது என்பது அடுத்தவர்களை மோட்டிவேட் பண்ண யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நம்பலாம். இதுதான் இன்னைக்கான வருத்தமும் இருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல அதையும் சேர்த்து பதிவு பண்றேன். வாழை மாதிரியான படங்களுக்கு அங்கீகாரம் பெறவில்லை அப்படின்றது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பரத். 72வது தேசிய திரைப்பட விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறந்த நடிகருக்கான பிரிவில் நடிகர் தனுஷுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5வது முறையாக தேசிய விருதை பெறுகிறார் தனுஷ். மேலும் மெய்யழகன், அமரன், மகாராஜா, ராயன், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமரன் படத்திற்கு 3 தேசிய விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கேப்டன் மில்லர் படத்திற்கு தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 72வது தேசிய திரைப்பட விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை தனுஷ் பெறுகிறார். 5வது முறையாக தேசிய விருதினை பெறுகிறார் தனுஷ். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான அமரன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மெய்யழகன், அமரன், மகாராஜா, ராயன், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷுக்கு தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமரன் படத்தின் எடிட்டர் கலைவாணனுக்கு தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த நடிகைக்காக யாமி கௌதமுக்கு தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 370 படத்திற்கு சிறந்த நடிகைக்கான பிரிவில் யாமி கௌதமுக்கு தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் மெய்யழகன், அமரன், மகாராஜா, ராயன், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களில் பல்வேறு பிரிவுகளில் தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது தனுஷுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5வது முறையாக தேசிய விருதை பெறுகிறார் தனுஷ். மேலும் சிறந்த இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3வது முறையாக ஜிவி பிரகாஷ் தேசிய விருதை பெறுகிறார். தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிறந்த நடிகர் என்ற பிரிவில் தனுஷுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு மொழியில் வெளியான துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் படத்திற்கும் தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மலையாள படமான பிரம்மயுகம் படத்திற்கும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த மலையாள திரைப்படமாக ஃபெமினிச்சி ஃபாத்திமா திரைப்படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்கி 2898 AD படத்திற்கும் தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய விருது மம்முட்டியின் பிரம்மயுகம் படத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது.